வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரபாளையம் கடற்கரை அருகே சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பொழுதுபோக்கு மையம் மற்றும் உணவு மையங்கள் கட்டப்பட்டு கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது. பாண்டி மெரினா என்ற பெயரில் செயல்பட்டு வரும் பொழுதுபோக்கு மையம் தொடர்ந்து சில ஆண்டுகளாக கடற்கரை பகுதிகள், மீனவ பகுதிகள் மற்றும் சதுப்பு நில காடுகளை அழித்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும், சட்ட விரோத கூடாரமாக இருப்பதாகவும், இதனால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சோனம்பாளையம் சந்திப்பில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அதனை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் அவ்வழியாக வந்த பொதுமக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் பக்கத்து மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் போராட்ட களத்திற்குள் பைக்குடன் புகுந்ததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் அவர்களை ஓட விரட்டி சரமாரியாக தாக்கினார்கள். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. அனுமதியை ரத்து செய். விசாரணை நடத்து. பத்தாண்டு ஒப்பந்தத்தை ரத்து செய். அளவீடு செய். பாண்டி மெரினாவிற்கு இடத்தை அளவீடு செய்.